அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா 6வது முறையாக வெற்றி பெற்று பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 வீரர்கள் அந்த போட்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அம்ரீஷினுடைய வேகப்பந்து வீச்சாளர் அம்ரீஷினுடைய தந்தை நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். இந்தியா 6வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. உங்களுடைய பையன் அதுல ஒரு முக்கிய பிளேயரா இருந்திருக்காரு. குறிப்பா 3 விக்கெட்டுகள் எடுத்து ஒரு முக்கிய வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. எப்படி இருக்கு சார் அந்த வெற்றி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வின்னிங் டீம்ல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பையன் பண்ணியிருக்கிறதுனால வின் பண்றதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம அண்டர் 19 கோப்பையை அதுலேயும் அவரோட பங்கு இருக்கிறது இன்னும் சிறப்பு. அது இன்னும் ப்ரௌடா இருக்கு. ஒட்டுமொத்தமா நீங்க அதை லைவா பார்த்திருப்பீங்க. அந்த தருணத்தை மேட்ச் விளையாடும் போது தன்னுடைய பையன் வெற்றி, அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் ஒரு 19 வயசு அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆக்சுவலா ரொம்ப நல்ல டீம். நம்ம இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். எல்லாருமே பேட்டிங் பண்ணுறதுனால நாங்கள் எப்படியா இருந்தாலும் வின் பண்ணுவோம்னு ஒரு இது இருந்தது. பட் அவங்க நல்ல டஃப் ஃபைட் கொடுக்கவே நம்ம அந்த 400 எவ்வளோ பெரிய ஸ்கோர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சேஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம பெரிய பெரிய பிளேயர்ஸ், நம்ம ஆயுஷ் மாத்ரே, சூரியவம்ஷி ஒரு பேட்டிங் சொல்லவே வேண்டாம், செம்ம கலக்கின்னு இருக்காரு. ஸோ அதனால் நம்ம அந்த பார்ட் ஆஃப் த டீமில் அவர் இருந்து அவர் டீமோட க்ரோ ஆகி நிறைய கற்றுக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அடுத்த லெவல் போகிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய இது உறுதுணையாக இருக்கும். இந்த வின்னிங் இது பெரிய உறுதுணையாக இருக்கும். தமிழகத்துல நடராஜன் அவருக்கு பிறகு தற்போது அம்ரீஷ் வேகப்பந்து வீச்சாளரா இந்திய அணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதிகமா சொல்லப்பட்டு வருது. சோ பல சிரமங்களையும் பல்வேறு கஷ்டங்களையும் கடந்துதான் இந்த நிலைமைக்கு அம்ரீஷ் உருவாகி இருப்பாரு. அதுல முக்கியமா பெற்றோர்களாகிய உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். எப்படி இருந்துச்சு சார் அந்த நேரங்கள்ல எல்லாம்? எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க? இல்ல, அவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் இன்ஜுரிஸ் காமனா வரும். இப்போ ஒரு அண்டர் 19 சாம்பியன்ஸ் ஆஃப் அப்போ ஒரு சின்ன இன்ஜுரி வந்தது. அது ஒரு 4 வீக்ஸில் திருப்பி அவர் அதில் கடந்து வந்துட்டார். அது NCA BCCI அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ எந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் அந்த ரேஞ்சில் இருக்காங்களோ அவங்கள நல்ல திறம்பட அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு எல்லா மருத்துவ வசதி எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஈஸி ஆகிடுது திருப்பி கம்பேக் கொடுக்கறதுக்கு. இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாருமே அடுத்த லெவல் போவாருன்ற அவங்க பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் அவர் அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னும் உழைக்கணும். சீனியர் டீம்ன்றது ஈஸி இல்லை. அண்டர் 19 வேற, சீனியர் டீம் வேற. ஸோ இன்னும் கடினமாக உழைச்சி அதுக்கு அந்த பிளேஸை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடணும். வட சென்னை, அதுவும் கொளத்தூர்ல இருந்து ஒரு வீரர் இந்திய அளவுல இன்னைக்கு விளையாடி ஒரு பெரிய அளவுல ஒரு வெற்றியை சூடியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெருமை ஒருக்கிய விஷயமா இருக்கப்படுது. இன்னும் அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா விளையாட்டுத்துறையில தற்போது பல விஷயங்களை அரசு செஞ்சுட்டு வராங்க. இன்னும் என்ன தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நமக்கு அதுதான் இப்போ நல்ல அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ அவருக்கு கெம்ப்ளார்ஸ் தான் ஆடுறாரு. ஸோ அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் தான் அவருக்கு போயிட்டு வர்றது தான். கிரவுண்ட்ஸ் எல்லாம் தூரம் இருக்குது. அதுதான் இவ்வளோ நாளாக அவருக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அவர் வளர்ந்துட்டதுனால அவர் ஈஸியாக போயிடாரு. இல்லைன்னா நாங்கள் கூட்டுன்னு வர்றதெல்லாம் தான் கொஞ்சம் கடினமாக இருந்தது. இப்போ அவரே எல்லா 16க்கு அப்புறமா அவரே போயிடுறாரு. எல்லா கிரவுண்டும் சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கிறது தான் பசங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். மற்றபடி சிரமங்கள் இல்லாமல் இல்லை. சிரமங்கள் பட்டாதான் கொஞ்சம் கடினமாக உழைச்சாதான் அந்த லெவலுக்குலாம் போக முடியும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் கிரிக்கெட் ஆடினா வராது. அதுக்கு நிறைய டெடிக்கேஷன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஸ்கூலில் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், ஸ்கூலில் நம்ம 40 பேர்லேயே நம்மளால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல. 9 ஹவர் படிச்சு. ஆனால் கிரிக்கெட் மட்டும் 1 ஹவர் ஆடிட்டு நம்ம இந்தியா ஆடணும்னு நினைக்கிறோம். அதில் ஸ்பெஷல் கிளாஸ் தான் அனுப்புகிறோம் நம்ம பசங்களில். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கிரிக்கெட் வரணும், அவ்வளோ கோடி மக்கள் நடுவில் நம்ம வரணும்னா நம்ம தனியாக திறமை மட்டும் பார்த்தாது, அதுக்கான உழைப்பும் உழைச்சாதான் நம்ம பண்ண முடியுன்றது இது ஒரு. குறிப்பா பசங்க அப்படின்னாலே படிக்கணும் அப்படின்னு தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க. அதுவும் அப்பாலாம் கண்டிப்பா பையன் படிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்படி சார் விளையாட்டுல நீங்க அவருக்கு ஆர்வம் வந்துச்சா? நீங்களா அதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? நிறைய கிரிக்கெட் பிளேயர் தான். நானும் அண்டர் 19 ஸ்டேட் கேப்டன் பண்ணியிருக்கேன். இந்தியன் ரயில்வேஸ் மொயினுதுல்லா சேஷ்மங்கல் ஆடி இருக்கேன். ஐசிஎஃப் டீம் கோச்சாக இருக்கேன். ஐசிஎஃப் டீம் எக்ஸ் கேப்டன். அதனால கிரிக்கெட் அவர் ஆடுறது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை. பட் அவர் நல்லா சின்ன வயசுல நல்லா ஆடினதுனால அவரை மேலும்
அதோட அந்த வழியிலே அவரை கொண்டு போகலாம், ப்ரொஃபஷனலாக அவருக்காக அந்த ஸ்பார்க் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுது. அது வந்து அவரும் அதுக்கு கோப்பப் பண்ணார். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கில் போட்டு அவர் பண்ணும்போது எஸ் கம் குட். அதனால் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜை பிரேக் பண்ணினே போயிட்டார். அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு எனக்கும். மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் வெற்றி பெறும்போது உங்களோட பையனும் அதுல இருக்காரு, ஒரு பங்கா இருக்காரு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஒரு தந்தையா உங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து பையன் எப்பவுமே கிரிக்கெட் விளையாடுறான், நல்லா விளையாடுறான்றது போக வேர்ல்டு கப்புன்றது எல்லாரோட ஒரு ஒரு கனவு. அதில் போய் வின் பண்ணிட்டு வின் பண்ணது இல்லாமல் அவரோட பங்கு அதில் இருக்குன்றது வந்து பெரிய சிறப்பு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. வின் பண்ணதும் மகிழ்ச்சி, அது பார்ட் ஆஃப் த டீமில் அவர் இருந்தாலே டபுள் மகிழ்ச்சி. வேகப்பந்து வீச்சாளரா வருங்காலங்களில் இன்னும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தமிழகத்திலிருந்து ஏற்கனவே நடராஜன் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இப்போ அம்பரீஷ் அவரும் வரக்கூடியது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் நல்லா மேலும் வரணும். இது அண்டர்-19 லெவல் தான். இன்னும் அடுத்த லெவலுக்கு வரதுக்கு இன்னும் அவர் உழைக்கணும். அண்ட் அதுக்கான சப்போர்ட் எல்லாமே அவங்க விளையாடுற டீம், அவங்க கோச்சஸ், தமிழ்நாடு அசோசியேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இன்னும் அந்த உழைக்கிறோம். அதாவது ஒரு லெவல் நம்ம போகும்போது ஒரு பேரியரை பிரேக் பண்ணணும். இது இன்னும் அடுத்த லெவல் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. கண்டிப்பாக அவர் பண்ணுவார். லைவா அந்த மேட்ச் நேத்து பார்க்கும்போது ஃபேமிலியா பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? அந்த விக்கெட் அடிக்கிற ஒரு மூமெண்ட் எல்லாம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இங்கே ரொம்ப ஷேர் பண்ணின்னு ப்ரே பண்ணின்னு அம்பரீஷ் விக்கெட் எடுக்கணும்னு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தது வந்து அவர் வந்து ஆல்ரெடி ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 450 ரன்ஸ் அவரும் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் விக்கெட் ரொம்ப ட்ரம்ப்பாக இருந்தது. அண்ட் அந்த கேப்டனும் ரொம்ப நல்லா ஆடுவார். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் இவர் தான் எடுத்தார். நல்லாவும் அந்த 5 ஓவர் மெயின்டைன் பண்ணி போட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு விக்கெட்டுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இங்கே வந்து ஒரு ஆரவாரம் பண்ணிட்டு ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. கடைசியாக வின்னிங் மூமெண்ட் வரும்போது சொல்லவே வேண்டாம். அது எல்லாருக்குமே ஒரு தருணம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மகிழ்ச்சி. ஸோ ரொம்ப ஹாப்பி. டீம் வின் பண்ணதுக்கு என்டையர் டீமுக்கும் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி சிரமங்கள் எல்லாம் அவர் பட்டிருக்காரு? பெற்றோரா உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுனால ஸ்கூல் மாற்றுறது, ட்ராவலிங்கு, மேட்சுக்கு போகிறது இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் தான். இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஏன்னா லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஸ்கூல் மாற்றுறது, ட்ராவல், அண்ட் தென் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டார். நிறைய மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங் 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணணும். 5 மணிக்கு எழுந்தணும், திருப்பி 7 மணிக்கு தான் வரணும். 14 ஹவர்ஸ் ஸ்கூல் அண்ட் பேலன்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது தான் அதோட அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ண முடியும். ஸோ அதை அவர் கொஞ்சம் ஒத்துழைச்சார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் கோச்சாக கூட இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பசங்களும் அது பண்ணால் தான் எங்களோட முயற்சியும் அதை வந்து ஈடு கொடுத்து பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் அவரோட டெடிகேஷனை நான் பாராட்டுறேன். இன்னைக்கு அண்டர்-19 மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன மேட்ச்ல விளையாட போறாங்க? நெக்ஸ்ட் இனிமேல் வந்து அவர் ரஞ்சி டிராஃபியில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்ல வந்து அவர் வந்து உள்ளே வரணும், சீனியர் இந்தியா ஆடணும். இது என்னோட கனவு. அதோட ஹார்ட் ஒர்க்கும் அவரும் சேர்ந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக அது அமையும்னு நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.